ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆன விஷயத்த பார்த்தீங்கன்னா நான் என்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டு வர அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜுவும் பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கினே உள்ளே வராங்க. அப்போ அப்பத்தா பார்த்தீங்கன்னா ஏய் ராஜு, நான் அவங்க அப்பத்தான்னு ஒருத்தி உக்காந்து இருக்கு, என்ன கண்டுக்காம நீ என்னமோ அப்பா அப்பான்னு சொல்லி கூட்டின்னு இருக்க அப்படின்றாங்க. இல்லை அப்பத்தா, நீங்கள் இருக்கிறது எனக்கு தெரியுது, எங்கே அப்பா அம்மாலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் இருக்காங்கடி, என்னடி விஷயம் சொல்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பா அப்பான்றாங்க. அப்போ முத்துவேலும் பார்த்தீங்கன்னா வராங்க. ராஜுவோட அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. பழனி பார்த்தீங்கன்னா என்ன ராஜுமா இந்த பக்கம் காற்று வீசிட்டு இருக்குது, இந்த பக்கம் வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்துவேல் பார்த்தீங்கன்னா டேய் யாரா நீ, நம்ம புள்ள நம்ம வீட்டுக்கு வராமல் வேற எங்கடா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜுமா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாங்க. ராஜுவோட அம்மாவும் கேட்குறாங்க நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா திடீர்னு இந்த வீட்டு பக்கம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட சேர்ந்து நில்லுங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. மாரியையும் கூப்பிட்றாங்க, சித்தி நீங்களும் வாங்க சித்தப்பா பக்கத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 2 பேரும் ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. பழனி கால்லையும் பார்த்தீங்கன்னா விழுறாங்க, சித்தி நேராக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பழனி பார்த்தீங்கன்னா ஏம்மா பெரியவங்க காலில் தான் விழுந்து என் காலில் எல்லாம் விழுணுமா அப்படின்றாங்க. அது இல்லை சித்தப்பா, நீங்கள் 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா சக்திவேல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மறுக்கிறாங்க. அப்போ மாறி பார்த்தீங்கன்னா ஏங்க எடுத்துக்கோங்க, புள்ள தான் கொடுக்குதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சக்திவேல் பார்த்தீங்கன்னா ஒரு திமிரா எடுத்துக்கின்னு அமைதியாயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குமாருக்கு பார்த்தீங்கன்னா ராஜி ஸ்வீட்டே கொடுக்கல, அமைதியாக வச்சிடுறாங்க. அப்போ முத்துவேலும் கேட்குறாங்க என்னம்மா சொல்லுமா, எதுக்குமா ஸ்வீட்டு, எல்லாரும் காலையும் வேறு விழுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ இல்லைப்பா, நான் ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்ல, அதுக்காக நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன்ல, நான் அதில் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவேலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆமாம் கதிர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா கதிர் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்றாங்க. சரி கதிரை போயிட்டு கூப்பிட்டு வரியா அப்படின்றாங்க. ராஜு பார்த்தீங்கன்னா அப்படியே தயக்கமாக யோசிக்கிறாங்க. என்னம்மா யோசிக்கிற, நான் எதுவும் பண்ண மாட்டேன் போ, நீ பாஸ் பண்ணதை பார்த்து நான் பாராட்டணும் கதிரை, வேற ஒன்றும் இல்லைம்மா, நீ போயிட்டு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜியும் பார்த்தீங்கன்னா சரிப்பா அப்படின்றாங்க. அப்பத்தான் பார்த்தீங்கன்னா ஏய் உங்கள் அப்பா தான் சொல்கிறான்ல, வேகமாக போய் கூப்பிட்டு வா அப்படின்றாங்க. சரி அப்பத்தான் நான் போயிட்டு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போகிறாங்க. முத்துவேலு கதிரை கூப்பிட்டு வான்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ராஜுவும் பார்த்தீங்கன்னா கதிரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. இதை பார்த்த சக்திவேல் பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு அவங்க பொண்ணுனா தான், அவங்க குடும்பம்னா தான் ரொம்ப பிடிக்க மாட்டேருக்கு, அவங்க பொண்ணை பார்த்த உடனே வாயில் இருக்கிற பல்லு எல்லாமே தெரியுது அந்த மாதிரி சிரிக்கிறாரு. இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்க மருமகனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. இனிமேல் அண்ணா பேச்செல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, நான் பார்த்த பொண்ணை எப்படியாச்சும் குமாருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும், யார் பேச்சு இந்த வீட்டில் இருக்கிறவங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர் பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்த்துனே இருக்காங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா என்னடா ஃபோனை பார்த்துனே உக்காந்து இருக்க காலையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா எல்லாரோட ரிசல்ட்டையும் நான் பார்த்துன்னு இருக்கேம்மா அப்படின்றாங்க. அப்போ பாண்டியன் பார்த்தீங்கன்னா காசு எடுத்து கொடுக்குறாங்க. அதை தான் காலையிலேயே கொடுத்துட்டீங்களேங்க, இது எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லை ஸ்வீட் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லு, இல்லை நீயே போனால் கூட வாங்கிட்டு வா, அப்படி இல்லைன்னா நான் மதியம் சாப்பிட வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. எதுக்குங்க ஸ்வீட்டு அப்படின்றாங்க. இல்லை லட்டு ஜாங்கிரி அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லிட்டு ராஜிகிட்ட கொடுத்து இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லு ராஜியா அப்படின்றாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா அப்பா ஸ்வீட் தானே, அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா நம்ம வீட்டு புள்ள பாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நான் ஸ்வீட் கூட வாங்கி கொடுக்கக்கூடாதா, அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீங்களே ஸ்வீட் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. அப்போ கோமதி கிட்ட பார்த்தீங்கன்னா ஏன் கோமதி பாயாசம் மட்டுமா, இல்லை வேறு ஏதாச்சும் தடபுடலாக செய்யலாம்ல ராஜி பாஸ் ஆகிருக்கிறதுக்கு அப்படின்றாங்க. சரிங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்றாங்க. இவங்க பேசினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராஜி தயக்கமாக மூச்சு வாங்கின்னு ஓடி வந்து நிற்கிறாங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா ஏய் என்னடி ஆச்சு, எதுக்குடி இப்படி மூச்சு வாங்கின்னு ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டியனும் பார்த்தீங்கன்னா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பாஸ் ஆகின விஷயத்த உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. சொல்லிட்டேன். என்ன சின்னான்னு இருந்துச்சு, அவன் ஏதாச்சும் காய்ச்சி பூச்சின்னு கத்தனானா, அவனுக்கு எதுக்கு தான் இந்த மாதிரி வேலையாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஏய் கோமதி அமைதி ஏறி, எதுக்கு வந்த புள்ளி எதுக்கு நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டுன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா உங்கள் அப்பா கிட்ட
சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, இப்ப நானும் அத தானேங்க கேட்டேன். நீங்களும் அத தான் கேட்குறீங்க. என்ன பேசாதன்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க அப்படின்றாங்க. நீ அமைதியா இருமா அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல மாமா நான் சொல்லிட்டேன். அப்பா, அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே இருந்தாங்க வீட்ல. யாரும் எதுவும் சொல்லல. அப்பா கதிர கூட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் கூப்ட்டு போட்டா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா நீ கூப்ட்டு போட்டான்னு சொல்லி கேட்குற? கூப்ட்டு போம்மா அப்படின்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, எதுக்கும்மா அப்படின்றாங்க. இல்ல நான் பாஸ் ஆன விஷயத்த அ கதிர பாராட்டணும்னு சொல்லிட்டு அப்பா கூப்ட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. சரி கூப்ட்டு போ. கூப்ட்டு போயிட்டு என் அத்தை எப்படி புள்ள வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லு. நான் ஐபிஎஸ் ஆகணும்னு மட்டும் தான் சொன்னேன். அதுக்கு எனக்கு உறுதுணையா நின்டது என்னோட கதிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்றாங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, என்னம்மா அவ படிச்சு பாஸ் பண்ணதுக்கு என்ன பாராட்டினிருக்க? அவள பாராட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா நான் உன்ன மட்டும் பாராட்டல. அவளையும் தான் நான் பாராட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கதிரையும் பார்த்தீங்கன்னா, ராஜு கூப்ட்டு வந்துடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "என்ன அம்மாச்சி நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கதிரு. நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியா?" அப்படின்றாங்க. முத்துவேலும் பார்த்தீங்கன்னா, "நல்லா இருக்கியாப்பா?" அப்படின்றாங்க. எதுக்கு மாமா வர சொன்னீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதனால தான் வர சொன்னேன்." அப்படின்றாங்க. "என்னோட பொண்ணு ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் பொண்ணு பின்னாடி நின்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படின்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னயே பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லி என்கிட்டயும் சக்திவேல்கிட்டயும் தான் சொன்னா. ஃபர்ஸ்ட்ல நாங்க என்னமோ ஊக்குவிச்சோம். ஆனா, அதுக்கப்புறம் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கை. உன்னோட ஆசையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொன்னோம் நாங்க. அதுக்கு தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணோம். அதுக்கு பின்னாடி நடந்த விஷயம்லாம் உனக்கே தெரியுமே கதிரு அப்படின்றாங்க. ஆமாம்மா தெரியும் அப்படின்றாங்க. ஒரு அப்பனா நான் ராஜியோட கூட நின்னுருக்கணும். ஆனா, அதுக்கு பதிலா நீ புருஷனா பார்த்தீங்கன்னா, ராஜி பின்னாடி நின்டு சாதிச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்திவேல் சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல மாமா விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கட்டி பிடிச்சிடுறாங்க கதிர. அப்ப பார்த்தீங்கன்னா, சக்திவேலும் பார்த்தீங்கன்னா, குமாரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே டென்ஷன் ஆகி நிக்கிறாங்க. ஏன் அண்ணா இந்த மாரியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சக்திவேல் பார்த்தீங்கன்னா, மயிலோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க மயிலோட அப்பா, அம்மா கிட்டயும் பேசின்னு இருக்காங்க. எங்க போயிட்டாங்க பொண்ணுங்க காணோம் அப்படின்றாங்க. இல்ல கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப வர்ற டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா சொல்றாங்க. என்ன உங்க பொண்ணுகிட்ட பேசிட்டீங்களா? குமார கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிட்டோம். சுடருக்கும் கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சரி உங்க வீட்லலாம் நீங்க பேசிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குமாருக்கும் புடிச்சிருக்கு. எங்க வீட்லயும் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால ஏற்கனவே பொண்ண எல்லாருமே பார்த்துருக்காங்க. அது மாரி பொண்ணு பார்க்கணுன்ற முறையெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம டைரக்ட்டா நிச்சயதார்த்தத்துக்கே போயிடலாம். இன்னொரு 2 நாள்ல நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. அதுக்கு மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா, "என்ன சொல்றீங்க 2 நாள்லயா?" அப்படின்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்குறாங்க. "இல்ல 2 நாள்லனா நிச்சயதார்த்தன்றதுக்கு அது இது எடுக்கணும், எல்லாரையும் கூப்பிடணும், செய்யணும். 2 நாள்லன்னு சொல்றீங்களே?" அப்படின்றாங்க. "நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. நீங்க பொண்ண மட்டும் கூட்டிட்டு வந்து விடுங்க. நாங்க உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. "அப்படின்னா ஓகே தாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "சரி அப்படின்னா நான் புறப்படுறேன். நீங்க எல்லாம் ரெடி பண்ணிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா, மயிலும் முத்துச்சுடரும் வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மயில் கேட்குறாங்க மயிலோட அம்மாகிட்ட, "என்னம்மா ராஜியோட சித்தப்பா வந்து போறாரு" அப்படின்னு சொல்றாங்க. "அது அப்ப ராஜுவோட சித்தப்பான்னு. இப்ப அவரு நம்ம வீட்டு சம்மந்தி" அப்படின்றாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்றாங்க. "நம்ம வீட்ல பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க" அப்படின்றாங்க. "பொண்ணா? யாருக்கும்மா?" அப்படின்றாங்க. "குமாருக்கு தான்" அப்படின்றாங்க. "குமாருக்கா? அவனுக்கெல்லாம் பொண்ணு குடுக்க முடியாதுன்னு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்கல்லம்மா" அப்படின்றாங்க. "இல்ல நம்ம வீட்ட தேடி லட்சுமி வருதுன்னா, நம்ம அத வேணான்னு சொல்ல முடியுமா? நாங்க பொண்ணு குடுக்குறோம்ன்னு சொல்லிட்டோம்" அப்படின்றாங்க. "ஏம்மா நீங்க இந்த மாரி பண்றீங்க? அவன் பொறுக்கிம்மா, ரவுடிம்மா, ஏற்கனவே அரசிய கடத்தியிருக்காம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க. அதுக்கு மயிலோட அப்பா பார்த்தீங்கன்னா, "யார் சொன்னா அரசிய கடத்துனான்னு சொல்லிட்டு? அதுவா வீட்ட விட்டு போயிட்டு, அது ஒரு தில்லுமுல்லு பண்ணிச்சு. எல்லாம் ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி இருக்க வேண்டியது தான். அது கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போகும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ மட்டும் பெரிய வீட்ல வாக்கப்பட்டு போயிட்டு கொஞ்ச நாள் நீ நிம்மதியா தானே இருந்த. அந்த மாரி இவளும் வாக்கப்பட்டு போயிட்டு ஜாலியா இருக்கட்டும் விடு" அப்படின்றாங்க. பெத்தவங்க பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணத்த தான் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு, "எனக்கு நீங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப நான் எந்த இடத்துல வந்து இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையாம்மா?" அப்படின்றாங்க. "நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போயிட்டு வாழலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னோட படிப்பு இருக்குமா, நான் படிச்சு என்னோட வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்சுடர் சொல்றாங்க. அப்ப மயில் பார்த்தீங்கன்னா, "அம்மா நீங்க முத்துச்சுடரா உங்களுக்கு குடுக்க முடியாதுன்னு நீங்க
ஸ்ட்ராங்கா சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயில் வேலைக்கு கிளம்பிர்றாங்க. அப்ப முத்துச்சுடர பார்த்தீங்கன்னா, "அம்மா அக்கா சொன்னத சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சொல்லிர்றோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல வாலா வெட்டியா ஒரு பொண்ணு இருக்கு. அதோட தங்கச்சிய எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க. நாங்க அத நெனச்சு நெனச்சே நாங்க சாகுறோம் அப்படின்னு சொல்றாங்க. முத்துச்சுடரும் பார்த்தீங்கன்னா, "எனக்கு இந்த கல்யாணமே வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா, அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசினிருக்காங்க. அப்படி பேசினிருக்கும்போதே பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு முத்துச்சுடர் ஒத்துப்பாங்களா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.